சார். சார் வந்து பாத்தீங்கன்னா டாக் சாயில் பத்தி ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காரு. கொடுத்தா எப்படி வரும், கொடுக்கலன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டுக்குமே டெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லீங்களா? கொடுக்காத மஞ்சள் ஃபீல்ட் எத்தனை ஏக்கர் போட்டுருக்கு? டாக் சாயில் கொடுக்காத ரெண்டுமே ஒவ்வொரு ஏக்கராங்க. ரெண்டுமே ஒவ்வொரு ஏக்கரா. இப்போ ஒரு கொடுத்த ஒரு ஏக்கராவில் கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த கொடுத்த ஒரு ஏக்கரால எப்படி டெவலப்? நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்ல பழைய ஃபீல்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப வெள்ளை அடிச்சுட்டு நான் வீடியோல காட்டுற கொடுத்த ஃபீல்டு கொடுக்காத ஃபீல்டு ரெண்டுமே காட்டுறேன். இது கொடுக்காத ஃபீல்டு. கொடுக்காத ஃபீல்டிங் சார். வேரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? வேர் ரொம்ப கம்மியா இருக்குங்க. வேற இல்ல பார்த்தோம்னா ஒரு 10 வேர் தான் இருக்கு. இதுல என்ன முடியாத அளவுக்கு வேர் இருக்கு. ஓகே சார். இது வந்து டாக் சாயில் கொடுத்த ஃபீல்டு, அது வந்து டாக் சாயில் கொடுக்காத ஃபீல்டு மஞ்சள். இப்போ வந்து சார் அந்த நம்ம ஃபீல்ட்ல செக் பண்ணும்போது இதே மாதிரி ரூட் செக் பண்ணும்போது மண் வந்து எப்படி இருந்துச்சு? மண்ணால இலக்கமா இருந்துச்சு. இது வந்து கல்லு மாதிரி இருக்குது. கல்லு மாதிரி இருக்குது. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து இங்க கவனிக்கப்பட வேண்டியது வந்து மண். அந்த மண் வந்து அந்த ஃபீல்ட்ல சார் சொன்னாரு எடுக்கும் போதே கையில போத நல்லா பொலபொலப்பா இருந்தது. இந்த காட்டுல வந்து அந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தது. அப்போ அந்த பொலபொலப்பு காரணம் என்ன? அந்த மண் வந்து நல்லா ஸ்மூத்னஸா கையில் எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா அந்த மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த மண்ணில் இருக்கும்போது அந்த மண் இலக்கமாங்கிறது ஏற்படுது. அந்த மண் இலக்கமாகிறது மட்டும் இல்லாம காற்றோட்டம்ங்கிறது வந்து அந்த மண்ணில் நடக்குது. அந்த காற்றோட்டம் நடக்கும்போது தான் இந்த மாதிரி வேர்கள் வந்து உங்க பயிர்ல உருவாகும். பாருங்க வாங்க சரிங்க. நெக்ஸ்ட் சாரே சொல்லிட்டு நாமே கவனிக்கல. இங்க குருத்து டாக்டர் சாயில் கொடுக்காத ஃபீல்டுல வளர்ந்த ஒரு மஞ்சள் குருத்து பாருங்க முழுக்குது. டாக்டர் சாயில் கொடுத்த ஃபீல்டு குருத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குரோத்தா வந்து பாருங்க. டாக்டர் சாயில் கொடுக்காத ஃபீல்டுல குருத்து, டாக்டர் சாயில் கொடுத்த ஃபீல்டுல குருத்து. டாக்டர் சாயில் கொடுத்த ஃபீல்டுல தண்டு பகுதி, டாக்டர் சாயில் கொடுக்காத ஃபீல்டுல தண்டு பகுதி. டாக்டர் சாயில் கொடுத்த ஃபீல்டுல வேர் வளர்ச்சி, கொடுத்த ஃபீல்டுல வேர் வளர்ச்சி, டாக்டர் கொடுக்காத ஃபீல்டுல வேர் வளர்ச்சி. இந்த மொட்டு வித்தியாசமா தெரியுது. இன்னொன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணுற சார், நம்ம சந்தோஷத்திலே அதை அப்சர்வ் பண்ண முடியாது. பாருங்க தண்டு பகுதி எப்படி இருக்கும் சார்? ரொம்ப வந்து உருட்டாக இருக்கும் சார், திறமையுடன் இருக்கும். இங்க பாருங்க சார், சிறுசாக இருக்கு. சூப்பர் சார். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து நாளைக்கே உங்க தோட்டத்துல வந்து ஒவ்வொரு மஞ்சள் பயிர்ல என்னென்ன எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உரங்கள் எடுக்கக்கூடிய வேர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது கண்டிப்பா ஒரு விவசாயி பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்க. ஏன்னா வேர் வளர்ந்தா தான் அடுத்தது உரம் தண்ணிங்கிறது முழுமையோட. சார் வந்து டாக் சாயில் பத்தி, டாக் சாயிலோட திறமை என்ன, அதனுடைய பவர் என்ன, டாக் சாயில் கொடுத்தா பயிர் என்னென்ன மாற்றம் வரும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எங்க பண்ணிருக்காரு? லேப்லயா? இவர் தோட்டத்துல உங்க கண்ணு முன்னாடி நீங்க தான் மருந்து கொடுத்தது. யாராச்சும் வந்து நாங்க கொடுத்தோமா? நாங்க நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி பரிசோதனை பண்ணக்கூடிய விவசாயி தெளிவான விவசாயி. இந்த விவசாயி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்பக்கூடிய வார்த்தைகள் இல்லைங்களா? யார் என்ன வேணா சொல்லலாம். டெஸ்ட் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு விவசாயிக்கு ஒரு பயன்பாடு, இன்னொரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு பயன்பாடு, இன்னொரு விவசாயம் பண்ணக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞனுக்கு ஒரு பயன்பாடு. ஏன்னா